வாவ், காதல் உண்மைங்கிறீங்க. ஆனா சில காதல் தோத்து போயிடுது. வை? என்னோட ஆங்கிள் காதல் ஏன் தெரியுமா தோத்து போகுது? அது ஆணோ பெண்ணோ, அப்பா அம்மா சொல்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரிஞ்சா காதலிக்கவே கூடாது. அப்படி மீறி காதலிச்சா அது யாரா இருந்தாலும் சரி, அந்த காதலுக்காக கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. ஏனோதாரம் காதலிக்கிறாங்க. கல்யாணம் வரும்போது தானே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வீட்டுல என்ன சொல்றாங்க, நீ அந்த பொண்ணை காதலிச்சனா உனக்கு சொத்துல 10 பைசா தரமாட்டேன்னு சொல்லி அந்த பையனை கை கழுவி விட்டுறாங்க. இன்னொரு வீட்டுல என்ன சொல்றாங்க, அடி பாவி, இப்படி குடும்பமானத்தை கப்பல் ஏத்திட்டியே, அவங்க அந்தஸ்து என்ன நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம ஜாதி என்ன அவங்க ஜாதி என்ன, நம்ம மதம் என்ன அவங்க மதம் என்னன்னு அந்த பொண்ணோட மனசையே கலைச்சிடுறாங்க. மீறி அந்த பொண்ணு அந்த பையனை காதலிச்சா, உனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா, நாங்கெல்லாம் குடும்பத்தோட செத்து போயிடுவோம்னு அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அந்த பையன்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த காதல் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க அப்பா அம்மா செத்துறக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தன்னோட காதலியே அந்த பொண்ணு அந்த இடத்துல சாக்கடிச்சிடறா. இப்படிதாங்க பல காதல் தோத்துருது. அதனாலதான் சொல்றேன், ஒரு பொண்ணை காதலிக்க கூடாது. மீறி காதலிச்சா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஊரு கூடி எதிர்த்தாலும் சரி, உடம்பு ரெண்ட பிரிச்சாலும் சரி, அடுப்புன்னு பிறந்துட்டா நெருப்போட வாழ்ந்துதான் ஆகணும். காதல்னு வந்துட்டா எதிர்ப்ப சந்திச்சுதான் ஆகணும். வாழ்க்கையில வைராகியத்தோட இருந்தா காதலை ஒண்ணுமே பண்ண முடியாது. காதல் அழிவதில்லை, சில அதிமேதாவிகளுக்கு அது புரிவதில்லை. புரிய வைக்கிறது என் வேலை, அது வரைக்கும் உங்க வேலை. எவருக்கும் அஞ்சாமல் நடை போடுவான், எந்த கேள்விக்கும் சரியான விடை கூறுவான். எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்கொள்ளுவான், என்றென்றைக்கும் தளராமல் இவன் வெல்லும்.